السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமா என்று பிரார்த்த வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கோர் அட்கொடையாம் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் வற்றாத கருணை உண்டாகட்டுமாக என்று பிரார்த்த வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய சமுதாயத்தில் முக்கியமான கடமைகளில் 5 கடமைகள் ஒன்றான நோன்பை பற்றிதான் நாம் அனைவரும் இன்று நான் பேசப் போகின்றேன். இஸ்லாத்தின் அடிப்படை கடமையான தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு என்கின்ற அமைந்திருக்கின்ற அனைத்து காரியங்களிலும் இன்றைய நாட்களில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்ற நாளான ரமலான் என்கின்ற ரம்ஜான் மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் அமைய வேண்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகையை நிலைநாட்டுதல், சதக்காவை வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்கள் மீதும் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரில 8வது பாகமா அமைஞ்சிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. முஹம்மதே, இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இணை வைக்காமல், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காமல் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று யார் உறுதிமொழி இருக்கின்றார்களோ அவர்களும், தொழுகை நிலைநாட்டுபவர்கள், ஜக்காத் கொடுப்பவர்கள், காபா ஹஜ் செய்பவர்கள், ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நூல் நஸஈல 4991 அமைஞ்சிருக்குது. இன்னும் முந்தைய சமுதாயத்துல நோன்பு கடமையாக்குறது போல இன்றைய சமுதாயத்துக்கு நோன்பு கடமையாக்க உள்ளது என்பது நாம் அறியலாம். இதுக்கு ஆதாரம் என்னன்னா, 2வது அத்தியாயமான 184வது வசனமாகும். ஐயாமம் பஅதூதத்தி ஃபமன் கான மின்கும் மரீலன் ஃபஅவ் அலா ஸஃபரின் ஃபரீதத்துன் மின் ஐயாமின் உஹீரா வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் மின் ஐயாமின் உஹ்ரா وعلى يطيقونه فدية طعام مسكين فمن يتطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றானா, எண்ணிக்கை குறிப்பிடப்பட்ட சில நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அந்நாட்களில்
உங்களில் இருந்து எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணியாகவோ நோன்பு வைக்காமல் விட்டிருந்தால் வேறு நாட்களில் அந்த கணக்கு கொண்டு நோன்பு வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் முந்தைய சமுதாயத்துல வழங்கப்பட்ட நோன்பு மாதிரியும் உங்க முந்தைய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட நோன்பும் உங்களுக்கும் வழங்கப்பட்டது அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம காணப்படலாம். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நோன்பு மூலமா நம்ம பல மாற்றங்கள் அடையலாம். என்னென்ன மாற்றங்கள் அடையலாம் அப்படின்னா, நோன்பு மாதங்கள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இறை அச்சம் அதிகப்படக்கூடிய மாதமாகவும் நன்மை தீமை நன்மை அதிகரிச்சும் தீமை குறையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நீங்களே பாருங்களேன், ஒரு மனிதர் பார்த்தோம்னா அதிகமா தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க, புகை விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நோன்பு மாதம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க எப்படி மாறிடுவாங்கன்னா அப்படின்னா அல்லாஹ்வுக்கு மட்டும் தொழுது அல்லாஹ்வுக்காக இந்த இறையச்சத்துக்காக இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு நோன்பு வைக்கணும், நம்ம தொழுகணும், இந்த மாதம் நம்ம சிறப்புக்குரிய மாதம் சொல்லி இறைவன் பக்கம் சென்று இந்த தவறான வழியில செல்லாம இந்த 30 நாட்கள் கழிச்சுட்டு மீண்டும் அவங்க தவறான வழிக்கு போவாங்களா அப்படின்னு பார்த்தா போகக்கூடிய நாட்கள் தவறுதான், கொஞ்சம் குறைவுதான். ஏன்னா 30 நாட்களும் அவங்க அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு நம்ம வெளியேறோம். அப்போ நம்ம திரும்பி அந்த கெட்ட பழக்கத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்பவும் தகட்டக்கூடியதாகவும் இருக்கும். அதனால இந்த சிறப்புக்குரிய நாட்களை நம்ம கணக்கிடலாம். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நாட்கள்ல அதிகமா இந்த நாட்கள் தான் குரான் குரான் இறக்கப்பட்ட இரவு 1000 மடங்கு சின்னதா இருக்கு. அது ஏன் அப்படின்னா ரமலான் மாதத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவுல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் அப்படிங்கிற சூறா இறக்கப்பட்டது. அந்த சூறா தான் லைலத்துல் கத்ருடைய இரவு அப்படின்னு சொல்றோம். ஆனா லைலத்துல் கத்ருடைய இரவு இன்னைக்கு தான் வரும், நாளைக்கு தான் வரும்னு எந்த ஒரு ஹதீஸ்லயும் எந்த ஒரு இதுலயும் ஆதாரபூர்வமா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ருடைய இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போறாங்க. இந்த நாட்கள் தான் லைலத்துல் கத்ர் சொல்றாங்க. அவங்க மறக்கடிச்சப்பட்டுருது. மீண்டும் அவங்க கேட்குறாங்க, திரும்பி அவங்க சொல்றாங்க, ஆனா மறக்கடிச்சது. இதே மாதிரி 3 டைம் மறக்கடிச்சு அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க கடைசியில ஒற்றைப்படையான நாட்களை நம்ம லைலத்துல் கத்ர் என்னைக்காவது ஒருவர் வரும், நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் நம்ம குறிப்பிடப்படலை அப்படின்னு இதுல இருந்து பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நோன்பு மாதங்கள்ல பாவ மன்னிப்புக்கு ஒரு கேடயமா நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய கேடயமா இந்த நோன்பு அமைஞ்சிருக்கு. இப்ப எப்படி சண்டையிடும் போது கத்தி கடப்பாரை தட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வீரர்களுக்கு கேடயமா இருக்கோ, அந்த மாதிரி நோன்பு நரகத்தின் கேடயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இந்த மாதம் சிறப்பிச்சு சொல்றான். இன்னும் இந்த மாதத்துல யார் நோன்பாளியோட வாயில வரும் துர்வாடை நபி அல்லாஹு தாலாவுக்கு கஸ்தூரியை விட மனம் மிக்கதா நம்ம அமைஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம சாப்பிடாம நம்ம இருக்கோம், காலியான வீட்டுல நம்ம பேசும்போது ஒரு புளிச்ச ஏப்பம் வரும், அது நம்மளுக்கே அந்த துர்வாடை தாங்க முடியாது. அப்ப மற்றவங்களுக்கு ரொம்ப துர்வாடையா இருக்கும். ஆனா இந்த உலகத்துல முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு வாடை மறுமை நாள்ல அல்லாஹ் தாலாக்கு கஸ்தூரியை விட மிகவும் சிறப்புக்குரியதா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ்னா, ஒரு உயிர் என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட சிறந்ததாகும். எனக்காக நோன்பாளி தனது உணவையும் பானத்தையும் இச்சைகளையும் விட்டு விடுகின்றனர். நோன்பு என்பது உயிர் தனது அப்படின்னு சொல்லிட்டு நோன்பாளின் வாயில வரும் துர்வாடை கஸ்தூரியை விட மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நூல் புகாரில 1894 ஹதீஸா பதிவு செய்யப்படுது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா சோதனைக்குரிய காலமாக இந்த மாதம் பசினா என்ன, தாகங்கள்னா என்ன, ஏழை எளிய இந்த
முசாஃபிருடைய நிலைமை வந்து அறியக்கூடிய மாதமா வந்து இந்த மாதம் வந்து ஏன் வந்து நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பசினா என்ன அப்படிங்கிற அறியக்கூடிய மாதம் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த 30 நாட்களும் வந்து நம்ம சஹூர் டைம்ல சஹூர் செஞ்சுட்டு, தண்ணி, தண்ணி, சோறு அப்படின்னு நம்ம விருப்பங்களான ஒரு உணவ நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய தாகங்கள் எல்லாமே வந்து தீர்க்கப்பட்டு, இறைவன் வந்து அதுலருந்து தவிர்க்கப்படுறான். இன்னொன்னு நம்ம சயின்டிஃபிக்கலா வந்து நம்ம நோன்பு வைக்கிறனால, இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, நோன்பு வந்து 1500 வருஷத்துக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்றான், நோன்பு வைக்கிறதுனால வந்து கெட்ட கொழுப்புக்கள் வந்து கலைஞ்சு, நல்ல வந்து கொழுப்பு வந்து நம்ம வந்து உருவாகுதாமா. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லா நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து, நம்ம ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு 30 நாள் நம்ம சாப்பிடாம நம்ம வைக்கிற ஒரு நோன்பு வந்து எப்படின்னா, நம்மளோட வயித்துல வந்து ஆர்கேஷன் வந்து சர்க்குலேஷன் ஆயி, அதுல வந்து கெட்ட கொழுப்புக்கள் வந்து தனியாக பிரிக்கப்பட்டு காணப்படுது அப்படின்னு சொல்லி இன்றைய ஆராய்ச்சிகள் அப்படிப்பட்ட மாதங்கள் நம்ம அமைஞ்சுட்டு, இன்றைய நோன்பாளிகள் வந்து நோன்பு வைக்காம, தொழுகாம, கொள்ளாம, பேருக்கு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலர் வந்து நம்ம பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கக்கூடிய மாதமாக இன்றைய மாதம் அமையக்கட்டும். இன்னும் வந்து நோன்புடைய சிறப்புகள் வந்து அதிகமா ஏராளமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் 30 நாட்கள்ல வந்து நோன்புடைய சிறப்பு என்ன என்ன அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் பதிவு போட இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஆளுங்கிற பட்டன அமுத்தி மற்றவங்களுக்கும் வந்து இந்த பயான ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு குடுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.